ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பேபிக்கு நான் டின்னர் ரெசிபி என்ன கொடுத்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய பேபிக்கு 20 months ஆகுது. பட் இந்த ரெசிப்பியை வந்து 10+ month பேபிஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். அந்த 10 month ஸ்டார்டிங் ஆகிற குழந்தைங்கள்லேருந்தே இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து 8 மணி நேரம் தேவையான அளவு சுண்டல் எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். அண்டு நெக்ஸ்ட்டு நான் இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓன் வாய்ஸே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லாவே சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இம்யூனிட்டி பவரும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பேபி கீனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். தோசை மாவை கொஞ்சமாக நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தோசை மாவு எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவராக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். சின்னதாகவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து நல்லா வெந்து வரும். அப்போ தான் தோசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பன்னீர் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரோட டேஸ்ட் என்னோடய பேபிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமே நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நிறைய மம்மிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.